டிடிவி தினகரன் பன்னீர்செல்வத்தை வச்சு தான் எடப்பாடியை மாட்டிகிட்டு இருந்தார். பழனிசாமி சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா நாங்கள்லாம் ஒரே சமூகம், அங்கே ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி டிடிவி தினகரன் தன்னுடைய எதிர்காலத்தை சிந்திக்க வேண்டும். பாஜக பழனிசாமியை தேர்ந்தெடுத்து விட்டது. பன்னீர் வேண்டாம் என்ற முடிவுக்கு பாஜக வந்து விட்டது. இப்போ நான் வந்து எனக்கு பன்னீர் தான் இருந்தாலும் நாங்கள்லாம் ஒரே இனம் என்று அவரோடு போனால் தெருவுக்கு போக வேண்டும். அப்போது பவர் எந்த பக்கம் இருக்குது? பழனிசாமி பக்கம். இப்போ பழனிசாமி கூட சண்டை போட்டோன்னா பழனிசாமி இந்த ஆளுக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா இவர் என்ன பண்ணுவார்? அப்போ மீண்டும் அதிகாரத்தை பெறுவதற்கு பழனிசாமி அனுசரித்து போக வேண்டும் ஃபஸ்ட்டு. அதுக்கு பழனிசாமி சரின்னு சொல்லிட்டாரா? சரி என்று சொல்லிவிட்டார். என்டிஏ கூட்டணியில் அமமுக இருக்குதுன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். சீட்டு அவருக்கு நீங்கள் கொடுத்துங்க, சீட்டு உங்களுக்கு நான் கொடுத்துறேன் எவ்வளோன்ட்டு நீங்கள் அவருக்கு ஒதுக்கிங்க. இன்னொன்று, அமமுக சீட்டு கொடுக்கல ஒன்றும் சிக்கல் இல்லையா? அவர் ஒரு கட்சி. பட் பன்னீர்செல்வத்துக்கு கட்சியே இல்லையே. இப்போது பழனிசாமியோடு கரம் கோர்த்ததன் மூலம் டிடிவி தினகரன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கும் பன்னீருக்கும் சம்மந்தம் இல்லைன்றது சொல்லிட்டாரா? ஒன்றாக இருந்த பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் உடைத்ததன் மூலமாக கட்சியையே அழிக்க பார்த்த பன்னீர்செல்வத்தை தனித்து விட்டாரா? பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் தான் தேர்தல் ஆணையத்தில் மனு போட்டுட்டு இருக்காரு. அதிமுகவை கைப்பற்றணும், அதிமுகவை ஒன்றிணைக்கணுன்ற நோக்கம்லாம் டிடிவி சொல்லிட்டு இருந்தாலும் அவர் எந்த இடத்துலையும் தேர்தல் ஆணையத்திலாம் மனு போடல. ரெட்டலை முடக்கணும்னு பன்னீர் தான் வேலை பண்ணிட்டு இருந்தார். அப்போ அதிமுக தொண்டன் பன்னீர் மேலே தான் கோபமாக இருப்பான். இப்போ டிடிவி ஒரு பக்கம் நினைச்சிட்டாரா? ஒரு சமூகம் வந்துருச்சா? அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக அந்த சமூகம் சசிகலாவை பார்க்குமா, தினகரனை பார்க்குமா, பன்னீர்செல்வத்தை பார்க்குமா என்றால் சசிகலா மற்றும் தினகரனை தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. திருமதி சசிகலா அவர்கள் இப்போது தேர்தலில் போட்டியிட முடியாது. தினகரன் அவர்கள் இவர்களோடு இணைந்தால் அதிமுகவுக்காக சசிகலா அவர்கள் தமிழகம் முழுக்க, குறிப்பாக தென் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்வதில் ஏதாவது தடை இருக்கிறதா? பன்னீர்செல்வத்துக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சசிகலா விரும்ப மாட்டாங்க.